பூண்டு வெங்காயத்தின் விலை கேட்டால் எங்க ஆத்துல பூண்டு வெங்காயம் சேர்க்க மாட்டேன்னு சொல்ற ஒரு RSS அடிவருடி நிதியமைச்சராக இருக்கிற போது இப்படித்தான் வரும். இந்த ஸ்ரீனிவாசன் அவர்களே RSS பின்புலத்தை சார்ந்தவர் தான். ஏனென்றால் இவர்கள் 2 பேருக்கும் நூலிலை தான் வித்தியாசம். அவராகத்தான் முன் வந்து மன்னிப்பு கேட்டாரே தவிர நாங்க யாருமே அவர் கூப்பிடல. முதல் நாள் எப்படி பேசிய காணொலியை நீங்களும் பார்த்தீர்கள். ஒரு நபர் கூனி குறுகி அவர் உட்காருகிற நாற்காலியின் முனையில் உட்கார்ந்திருப்பது எந்த அச்சத்தை வெளிப்படுத்துகிறது? நட்பு ரீதியாக வைத்த கருத்து தான் அது. அதையே நீங்க வந்து திரிபவாதம் செய்றீங்க. ஏன் இது பற்றி கொண்டிருக்கிறது? ஏன் அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும்? ஒருத்தனை உள்ள கூப்பிட்டு வச்சு அடின்னு அடிச்சு முட்டி போட வச்சு நீ ஏந்திரிச்சிருன்னு மன்னிப்பு கேள்றாம்பீங்க. நாளைக்கு போய் அவர் நிதின்னு கேட்டா எல்லாரும் நல்லா தருவாங்கல்ல. எந்த ஒரு அரசியல் கட்சியாவது இந்த மாதிரி GST குறித்து தன்னுடைய கருத்து கேட்பு கொடுத்து நடத்தி இருக்கா? முட்டாள்தனத்தினுடைய உச்சம். இந்த இளவை எங்கள் தலைகளில் திணித்தது பாஜக. ஏன்னா ஊர்கா மாமியை கேள்வி கேட்டுட்டாங்க, நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க, அதை பத்தி கவலைப்படுறது இல்லைன்றாங்க. சார் இன்றைக்கு ஊர்காவுக்கு கூட 18% GST. வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணை செயலாளரும் வழக்கறிஞருமான திரு தமிழன் பிரசன்னா அவர்கள். வணக்கம். வணக்கம். GST வரி விதிப்பு குறித்து தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்திய 3 தலைமுறை தொழில் முனைவராக இருக்கக்கூடிய அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவரை அவமதிப்பு செஞ்சுட்டாங்க பாஜகவினர். குறிப்பாக நிர்மலா சீதாராமனும் வானதியும் மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு பெரிய பேசுபொருள் இருக்கு. இப்போ அது குறித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் அனைவருமே தங்களுடைய எதிர்ப்பையும் கண்டனங்களையும் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ வானதி அதை முழுவதுமாக மறுக்கிறாங்க. இன்னொரு புறம் அண்ணாமலை அந்த வீடியோ வெளியிட்டதற்காக லீக் செய்ததற்காக மன்னிப்பு கேட்டுட்டாரு. நிர்மலா சீதாராமனுக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள் இருக்கு. எப்படி இந்த சூழலை பார்க்குறீங்க? மக்களாட்சி தத்துவத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களை சந்தித்து வாக்குகளை பெற்று அதன் மூலம் மக்களுக்கு பணியாற்றுகிறவர்களுக்கு தான் தெரியும் மக்களிடத்தில் தனக்கு வாக்களித்த மக்களிடத்தில் எப்படி பணியாற்ற வேண்டும் என்று. RSSின் கைக்கூலியாக RSSினுடைய ஏஜென்ட்டாக கொள்ளைப்புற வழியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் மக்களை சந்திக்காமல் தேர்தலில் நிற்காமல் தான் பிறந்த பிறப்பின் அடிப்படையிலும் தான் கொண்ட RSS என்கிற ஒரு பிற்போக்கு சித்தாந்தத்தின் அடிப்படையில் தொடர்ச்சியாக ஒருவர் 3 முறை மிகப்பெரிய பொறுப்புகளில் அமைச்சராக இருக்கிறார் என்றால் அவருக்கு மக்களை பற்றி எப்படி தெரியும்? போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, மக்கள் பசிக்காக அலைந்து கொண்டிருக்கிறார்கள், ரொட்டி துண்டுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ரொட்டி துண்டுகள் இல்லை என்று கேட்கிற போது ஏன் ரொட்டி துண்டுகளுக்கு பதிலாக பிரெட் பாக்கெட்டுகளையும் கேக்குகளையும் கொடுக்க வேண்டியது தானே என்று ஒரு அரசி கேட்டது போல இருக்கிறது இந்த கதை. பசியால் வாடிக்கொண்டிருக்கிற மக்கள் பிரெட்டுக்கே வழி இல்லாத போது எப்படி ரொட்டி துண்டை தேடுவார்கள் என்கிற அந்த மம்மதையில் பேசின அடிப்படை வாதமற்ற செயல்பாடு தான் நிர்மலா சீதாராமனுடைய ஆணவமான பேச்சு செயல்பாடு. அவர் பேசுகிற விதம், அவர் நடந்து கொள்ளுகிற பக்குவம், அவர் மக்களை எதிர்கொள்ளுகிற விதம் எல்லாம் எனக்கென்னவோ இந்த உலகத்தில் தான் ஆணவத்தின் உச்சத்தில் பிறந்தவள் போலவும் தான் எல்லாவற்றிற்கும் மேல் என்று சொல்லுகிற ஒரு அவருடைய முகத்தை பார்த்தாலே ஒரு அருவருக்கத்தக்க சூழல் தான் நிலவுகிறது. ஏன் என்று சொன்னால் இது தனிப்பட்ட தாக்குதல் அல்ல. அவர் தமிழர்களை பார்த்து, தமிழ் மக்களை பார்த்து, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து அவர் பேசுகிற அந்த ஆணவ தோணி இருக்கிறதே, மக்களில் பணியாற்ற வருகிறவர்களுக்கு யாரும் அந்த ஆணவமோ அகங்காரமோ இருக்காது. அப்படி இருந்தால் அவர்கள் தேர்தலில் நிற்கவே முடியாது என்கிற சூழல் தான். நிர்மலா சீதாராமனுக்கு என்ன தகுதி இருக்கிறது மக்களாட்சியில் இவ்வளவு பெரிய பொறுப்பில் இருப்பதற்கு? அவர் மக்களை பார்த்து ஏளனம் செய்கிறார், மக்களை பார்த்து கிண்டல் அடிக்கிறார். நான் சீனிவாசன் விவகாரத்தில் மட்டும் போகவில்லை. பூண்டு வெங்காயத்தினுடைய விலை ஏறிவிட்டது என்று சொன்ன போது ஒரு மதிப்பிற்குரிய நிதியமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமன் என்ன வாய்க்களித்தார்? எங்க ஆத்துல பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறது இல்லைன்னு சொல்றதா பதில்? நீங்கள் நிதியமைச்சர் தானே. நிதியமைச்சர் என்று சொன்னால் வெங்காயத்தின் பூண்டு விலையும் குறைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஆனால் எங்க ஆத்துல பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறது இல்லைன்னா, உங்க ஆத்துல சேர்த்துக்கலன்னா மத்தவன் பூண்டு வெங்காயம் சேர்த்துக்க கூடாதா? தயிர் விலை ஏறி இருக்கிறதே என்று கேட்டபோது, தயிருக்கு மட்டும் தனி GST என்று கேட்டபோது எங்க ஆத்துல தயிர் நாங்க பயன்படுத்துறதே இல்லைன்னு சொல்றது எவ்வளவு ஆணவத்தின் உச்சம், அபத்தம். ஆணவத்தையும் அபத்தையும் ஒருங்கே கொண்டிருக்கிற ஒரு உருவம் தான் நிர்மலா சீதாராமன். நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு தொழிலதிபர் அவர் எதேட்சியாக கேட்கிறார், அவர் நியாயத்தோடு கேட்கிறார். இதற்கு 1000 விளக்கங்களை வானதி சீனிவாசன் கொடுக்கிறார். ஒரு ஆண் அமைச்சராக இருந்தால் பேசி விடுவார்களா? ஒரு ஆண் MLA-வாக இருந்தால் பேசி விடுவார்களா? வானதி சீனிவாசனுக்கும் அன்னபூர்ணா சீனிவாசனுக்கும் இருக்கிற அந்த நட்பு ரீதியிலான உறவு எல்லோருக்கும் தெரியும். தினந்தோறும் அந்த கடைக்கு வருகிறார், தினந்தோறும் சாப்பிடுகிறார். அப்படி சாப்பிடுகிற போது அவர் உரிமையின் அடிப்படையில்
தன் வீட்டிலே இருக்கிற ஒரு பிள்ளையை எப்படி பேசுவாரோ அந்த அம்மாவும் எங்க வீட்டுல இருந்தா வருவாங்க. கோவை மண்டலத்தில் இது வழக்கு சொல். நட்பு ரீதியாக வைத்த கருத்து தான் அது. அதையே நீங்க வந்து திரிபுவாதம் செய்றீங்க. எந்த கருத்து? நட்பு ரீதியிலான கருத்தை அவர் பொதுவெளியில் பேசுகிறார். அது நட்பு கருத்து அல்ல. நட்பு ரீதியாக வைத்த கருத்தை திரித்து ஆணவத்தோடு தன்னுடைய முட்டாள்தனத்தை பொதுவெளியில் வெளிப்படுத்தி விட்டாரே என்கிற முட்டாள்தனமாக செயல்படுகிற நிர்மலா சீதாராமனின் கோபம்தான் இன்றைக்கு அவரை கொண்டு வந்து இப்படி கூனி குறுகி நிற்க வைத்திருக்கிறது. அவர் தமிழர் முதலில், அதற்கு பிறகுதான் ஜிஎஸ்டி கட்டுகிறார், உரிமையாளராக இருக்கிறார், என்ன எளவோ செய்து விட்டு போகிறார். அவர் தமிழர். அந்த தமிழனை கூனி குறுக செய்ய வைக்கிற அயோக்கியத்தனத்தை இந்த பாஜகவும் பாஜகவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இப்படி நிற்க வைப்பதற்கான காரணம் என்ன? இவருடைய ஆணவம் இல்லையா? அது ஆணவத்தின் உச்சம் இல்லையா? கேள்வி கேட்பது மக்களாட்சி இயல்பு. மக்களிடத்தில் செல், மக்களிடத்தில் வாழ், மக்களிடத்தில் கற்றுக்கொள், மக்களிடத்தில் கற்றுக்கொண்டதை மக்களுக்காகவே செயல்படுத்த என்று சொன்னார்கள் ஆபிரகாம் லிங்கன். அதுதான் மக்களாட்சியின் தத்துவம். ஃபார் த பீப்புள் பை த பீப்புள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் தான் இந்த இளவெல்லாம் தெரிந்திருக்கும். எந்த தேர்தலிலும் நிற்காமல் தேர்தலுக்கு செலவழிக்க எனக்கு காசு இல்லை என்று வாய்கிலிய வக்கனை பேசிவிட்டு பூண்டு வெங்காயத்தின் விலை கட்டால் எங்க ஆத்துல பூண்டு வெங்காயம் சேர்க்க மாட்டேன்னு சொல்ற ஒரு RSS அடிவருடி நிதியமைச்சராக இருக்கிற போது இப்படித்தான் வரும். நான் வருத்தத்தோடு கேட்கிறேன். அவர் கேட்ட கேள்வியில் என்ன தவறு இருக்கிறது? நிர்மலா சீதாராமன் RSS சொல்றீங்க, ஆனா வானதி சொல்றாங்க இந்த ஸ்ரீனிவாசன் அவர்களே RSS பின்புலத்தை சார்ந்தவர் தான். அதில் நிர்மலா சீதாராமனும் என்கிற RSSக்கும் சீனிவாசன் என்கிற RSSக்கும் வித்தியாசம் உண்டு. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஈரோட்டு கண்ணாடி போட வேண்டும். அந்த கண்ணாடி போட்டால் தான் தெரியும். ஏனென்றால் நிர்மலா சீதாராமன் என்கிற RSS உட்கார்ந்து கொண்டு கால் மேல் கால் போட முடியும். அதே RSS இருக்கிற சீனிவாசன் கூனி குறுகி நிற்க முடியும். ஏனென்றால் இவர்கள் இரண்டு பேருக்கும் நூலிலே தான் வித்தியாசம். அதே தான் சொல்லுகிறேன். என் பாசத்திற்குரிய அக்கா தமிழிசைக்கு இல்லாத அறிவு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த அந்த நபர் இன்னைக்கு ஓரம் கட்டி உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். மக்களையே சந்திக்காத நிர்மலா சீதாராமன் இந்த பொறுப்பில் இருந்து கொண்டு ஆணவத்தை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, மக்கள் மீது தன்னுடைய ஆணவ வெறியை உமிழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை நீங்க எப்படி பாப்பீங்க? அவர் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. ஏமா, ஒரே கிச்சன், ஒரே அடுப்பு, ஒரே எண்ணெய், ஒரே கடலை மாவு, ஒரே மைதா மாவு, சக்கரை போட்டா 5%, இத காரத்தை சேர்த்தா 12%. இப்படி வரைமுறை இல்லாம நீங்க ஜிஎஸ்டியில இருக்கிற இன்புட் அதிகாரிகள் எங்களையும் குழப்பி அவங்களும் குழம்பி எங்களுக்கு வரி மேல வரி விதிக்கிறதுனால தொழில் முடங்கி போகுது. ஒண்ணு விதிச்சா ஒரே விதியா விதிச்சுட்டு போங்க. அது கூடவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நாங்க கட்டிட்டு போறோம்னு சொன்னார். ஒரு அமைச்சர் என்பவர் யார்? தன் மீது ஒரு குற்றம் சுமத்தப்படுகிறது. அந்த குற்றத்தை கேட்டறிந்து கற்றறிந்தவராக இருந்திருந்தால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருந்திருந்தால், பொறுப்புணர்ச்சி உள்ள அமைச்சராக இருந்திருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? கேட்டு அதன் மூலம் செயல்பட்டு, இல்லை இதை இப்படி செய்யலாம், இதை இப்படி பண்ண முடியும் என்று அந்த மீட்டிங்க்கு பேரை இன்டராக்ஷன் வித் இண்டஸ்ட்ரியல் பீப்புள் தான். நீங்க இன்டராக்ட்ல ரொம்ப தெளிவா அவர் சொல்றாரு. என் வீட்டுக்கு தண்ணி வரல, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, நீங்க வந்து இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லல. ஒரு தொழில் இருக்கக்கூடியவர், ஒரு உணவகம் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர், அந்த நபர் ஒரு விஷயத்த சொன்னா அவர் அங்க வந்து கிண்டல் அடிச்சு நக்கல் அடிச்சுட்டு அடுத்த நாள் உங்களுக்கு எவ்வளவு ஆணவம் இருந்திருந்தால் நீங்கள் அவரை தனியா அறைக்கு வர வச்சு கூனி குறுகி நிற்க வைத்து ஒரு தமிழரை மண்டியிடச் செய்திருக்கிறீர்கள். ஆணவம் இல்லையா? இல்ல, அவராகவே காலையில் 7 மணிலிருந்து கால் பண்ணி நான் வரணும்னு சொன்னாரு, மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாரு. அவராகத்தான் முன் வந்து மன்னிப்பு கேட்டாரே தவிர நாங்க யாருமே அவரை கூப்பிடல அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒரே நொடிதான் சார் நான் சொல்றேன். நீங்கள் பெருந்தன்மை உள்ள மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதராக இருந்திருந்தால் அதை நீங்கள் செய்திருப்பீர்கள். பொதுவெளியில் அவர் தவறாவே பேசலையே சார், அப்புறம் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? நீங்கள் மக்களை தெரிந்திருந்தால், மக்களை புரிந்திருந்தால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? நீங்க தான் ஒன்னும் தப்பா பேசலையேங்க, நீங்க ஏங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? இதெல்லாம் சகஜங்க. நீங்கள் ஆரோக்கியமான கருத்தை சொல்லி இருக்கிறீர்கள். அடுத்த கவுன்சில் மீட்டிங்ல உட்கார வச்சு நாங்க விவாதிச்சு போறோம்ல சொல்லி இருக்கணும். அவர் கூனி குறுகி நிற்க வேண்டிய அவசியம் என்ன? முதல் நாள் எப்படி பேசிய காணொலியை நீங்களும் பார்த்தீர்கள். இப்போது அவர் பேசி இருக்கிற காணொலியும் நீங்கள் பாருங்கள். கால் மேல் கால் இட்டு அமர்ந்து ஒரு நபர் கூனி குறுகி அவர் உட்காருகிற நாற்காலியின் முனையில் உட்கார்ந்திருப்பது எந்த அச்சத்தை வெளிப்படுத்துகிறது? ஒரு மனிதனுடைய அச்சம் எங்கே கொடுக்கப்படும்? உன்னை நான் காலி பண்ணிடுவேன், தொழில் பண்ணிருவியா என்கிற அந்த நிலை இருக்குல்ல. இந்த நிலை பாஜக வந்தால் கோவை மண்டலத்தில் இருக்கிற எல்லா தொழிலதிபர்களுக்கும் வரும். இது ஒரு எச்சரிக்கை. கோவை மண்டலத்தில் இருக்கக்கூடிய
தொழிலதிபர்கள், திருப்பூரில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், ஈரோடில் இருக்கிற எல்லா தொழிலதிபர்களுக்கும் இது ஒரு எச்சரிக்கை. பாஜகவை ஆதரித்து நீங்கள் அவர்களுக்கு நிதி கொடுத்து அவர்களை ஊட்டி வளர்த்து, ஏன் நீங்கள் பார்ப்பனர் இல்லாத RSS ஆக சீனிவாசனை போல இருந்தாலும் நீங்கள் மண்டியிடச் செய்வீர்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் இந்த அர்ச்சனா சீனிவாசன் அவருடைய நிலைப்பாடு. அவர் RSS ஆக இருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் அவருக்கு பேச வேண்டிய சூழல். ஏனென்றால் அவர் ஒரு தமிழன், அவர் ஒரு தமிழன். அந்த தமிழனை தன்னுடைய ஆணவத்திற்காக கூனி குறுகி செய்வது அயோக்கியத்தனம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு செய்கிற துரோகம். எந்த ஒரு அரசியல் கட்சியாவது இந்த மாதிரி GST குறித்து தன்னுடைய கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தியிருக்கா? தேர்தல் நேரத்தில் இல்லாத, தேர்தல் நேரமே இல்லை இது, ஆனால் இருந்தாலுமே மக்களுடைய கருத்து கேட்ப, அவருடைய குறைகளை கேட்கக்கூடிய கூட்டமாக இந்த கூட்டம் இருந்தது. ஆனா இது எந்த அரசியல் கட்சியாவது செய்கிறார்கள்? நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு வானதி சொல்றாங்க. முட்டாள்தனத்தினுடைய உச்சம் அவர் பேசுவது. ஏனென்றால் GSTயை கொண்டு வந்தது பாஜக. இந்த இளவை எங்கள் தலைகளில் திணித்தது பாஜக. இந்த வரி விதிப்பு முறையை கொண்டு வந்து எங்கள் உழைப்பை சுரண்டி, மாநிலங்கள் உழைப்பை சுரண்டி, தன்னுடைய சகாக்களான அதானி, அம்பானி, அமித்ஷா வகைகளுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து அவர்களுக்கு கடன்களை கொடுத்து விட்டு எங்கள் மாநில மக்களினுடைய ரத்தத்தை மூளையில் உட்கார்ந்து உறிஞ்சி குடிக்கிற அயோக்கியத்தனத்தின் பெயர் தான் GST. எங்கள் வரிகளை தின்று கொளுத்து விட்டு அந்த வரிகளை நாங்கள் கேட்டு பெறுவதற்கு போல யாசகம் பெறுவதற்கு வாசலில் நின்று ஓராண்டு ஈராண்டு என்று பேட்டு பெற வேண்டிய அவலச்சூழல் இருக்குது இல்லையா? இது எங்கள் உழைப்பை சுரண்டுகிற தனம். ஒன்றியம் என்கிறதற்கான அடிப்படை, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்பதற்கான அதிகாரம் என்பது நீங்கள் ஒட்டுமொத்தத்தையும் வாங்கி கொண்டு நாட்டாமையும் சட்டை பிள்ளைத்தனம் செய்வதற்கல்ல. எங்கள் உரிமை, இட்ஸ் அவர் ரைட், இட்ஸ் அவர் இன்கம், எங்கள் மாநிலத்தின் உரிமை. அந்த மாநிலத்தின் உரிமை பேசுவதற்கு நீங்கள் யார்? இந்த வரிமுறையை கொண்டு வந்தது நீங்கள். இதை மக்களிடத்தில் கொண்டு போய் கட்டாயப்படுத்தியது நீங்கள். அந்த அடிப்படையில் எல்லா நிறுவனங்களிடத்திலும் இருந்தும் ஒன்றுமில்லை சார். நான் என் பிள்ளைக்கு பால் வாங்குறேன், அதுக்கு GST. நான் ஷேவ் பண்றேன், அந்த பிளேடுக்கு 18% GST. நான் கிரீம் போடுறேன், ஒரு ஷேவிங் தான் சார், நான் கிரீம் போடுறேன், அந்த கிரீமுக்கு 12% GST, பிளேடுக்கு 18% GST. இது நீங்க எங்க முடிவெட்டுறோம்ல, முடிவெட்டுறதுக்கு 22% GST சார். நீங்க இதை எங்க போய் சொல்லுவீங்க? ஏசியில உட்காந்து சாப்பிட்டா ஒரு GST, நான் ஏசியில உட்காந்து சாப்பிட்டா ஒரு GST. இதெல்லாம் நியாயமா? இது நியாயமா? வரி விதிப்பு முறைனா இதே மும்பைல மே மாசம் நடந்த ஒரு நிகழ்ச்சியில ஒரு நார்த் இந்தியன் வந்து கேட்டாரு, நான் இப்ப சம்பாதிக்கிறதுக்கு இன்கம் டாக்ஸ் கட்டிடுறேன், இன்கம் டாக்ஸ் கட்டினதுக்கு அப்புறமும் நான் ஒரு வீடு வாங்கினா என்னுடைய சேவிங்ஸ்ல நான் வீடு வாங்குறேன், நான் கட்டின இன்கம்ல நான் சேர்த்து வைத்திருக்கிற பணத்தில், அந்த பணத்தில் ஒரு வீடு வாங்குறேன், வெல்த் டாக்ஸ் வாங்குறீங்க, அதுக்கு GST வாங்குறீங்க. சரியா? சேர்த்து வச்சதை பேங்க்ல போட்டு வைக்கிறேன், வெல்னஸ் பிளானுக்கு போடுறேன், அதுக்கு நீங்க GST வாங்குறீங்க. சரியா? அது இருக்கட்டும், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் படுத்துக்கிறேன், எனக்கு என் பிள்ளை குட்டி இல்ல, நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், 18% வயித்துல அடிச்சு வாங்குறீங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்டான்ல. அப்ப ஸ்லீப்பிங் பார்ட்னருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இல்லைன்னு சிரிச்சுக்கிட்டு போக தெரிந்த இதே நிர்மலா சீதாராமனுக்கு தமிழன் ஒருவன் எழுந்து நியாயமான ஒரு கேள்வி கேட்டால் அவனை கொச்சைப்படுத்தி, அவமானப்படுத்தி, கூனி குறுகி நிற்க வைக்க வேண்டிய அவசியம் எப்படி வந்தது? இதை தமிழர்களாகி நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இதைத்தான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பாஜக தமிழர்களுக்கு விரோதமானது, பாஜக தமிழர் விரோத கட்சி. வானதி சீனிவாசன் தன் அடையாளத்தை வைத்து இதை திசை திருப்ப முற்படுகிறார். ஒரு பெண் தானே இப்படி கூனி குறுகி ஒரு ஆணை நிற்க வைத்திருக்கிறார். எதற்கு? ஒரு துறை அமைச்சரை, அந்த துறையை கவனிக்கிற அமைச்சரை, வரியை விதிக்கிற அமைச்சரை, வரியை ஒழுங்குபடுத்துகிற அமைச்சரை, நிதியமைச்சரை பார்த்து ஒரு குடிமகன் நியாயமாக அவன்தான் எஜமானன், அன்னபூர்ணா சீனிவாசன் தான் ஒரு எஜமானன் ஜனநாயகத்தில், மக்களாட்சியில். அமைச்சர் என்பவர் அவருக்கு பணி செய்கிற இஸ் மியர் a public servant. அந்த பப்ளிக் சர்வெண்ட் தான் எஜமார்கள் சொல்லுவதை கேட்க வேண்டும். மக்களாட்சி தத்துவத்தில் மக்கள் தான் எஜமானர்கள், அமைச்சர்கள் அல்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்ல, அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுப்பணி ஊழியர்கள். they are just mere a public servant. அவர்களுக்கு அந்த பக்குவம் இருக்க வேண்டும். அந்த பக்குவமற்ற தளத்தில் இன்றைக்கு எங்களை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள், அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அவமானத்தையும் அசிங்கத்தையும் எப்படி தமிழர்களால் பொறுத்துக் கொள்ள முடியும் என்பதால் தான் இது தமிழர்கள் சார்ந்த விடயம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவும் பற்றி கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவும் ஏன் இது பற்றி கொண்டிருக்கிறது? ஏன் அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும்? நீங்கள் செய்த தவறு இல்லையா? தவறு இல்லை என்றுதான் கேட்டிருக்காருல்ல. என்ன சார் இது?
ஒருத்தனை உள்ள கூப்பிட்டு வச்சு அடி அடின்னு அடிச்சு முட்டி போட வச்சு நீ ஏந்திரிச்சிருன்னு மன்னிப்பு கேள்றாம்பிங்க. அந்த வீடியோ வெளிவந்ததற்கு மன்னிப்புன்னு கேட்கறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா? இது பேஸ்ட் பண்றது, கட்டிங் பேஸ்ட் பண்ணுவாங்கல்ல, சேதாரத்தை குறைப்பதற்கு அந்த வேலை. ஏன்னா கோயம்புத்தூர்ல கேண்டிடேட் அவர் தானே. நாளைக்கு போய் அவர் நிதின்னு கேட்டா எல்லாரும் நல்லா தருவாங்கல்ல. இதெல்லாம் ரொம்ப ஜனநாயகத்துக்கு பேராபத்து சார். நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இல்ல அவரை இப்படி செய்ததற்காக இவ்வளோ குரல்கள் வருது. ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்களை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்யறாங்க. இப்ப என்ன கூட வந்து நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. எப்படி நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, ஏன்னா ஊர்கா மாமியை கேள்வி கேட்டுட்டாங்க, நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க, அதை பத்தி கவலைப்படுறது இல்லைன்றாங்க. சார், நான் வந்து பொது வாழ்க்கையில் வந்து விட்டால் அவதூறு சேற்றுகளை சுமக்க வேண்டும் என்று எங்கள் அறிவாசான் பேரறிஞர் அண்ணா சொல்லி இருக்கிறார். பொது வாழ்க்கைக்கு வந்து விட்டால் எங்களை எவ்வளவு கேவலமாக வேண்டுமானாலும் பேசுவார்கள். ஆனால் பொது வாழ்க்கைக்கு வந்து விட்டால் அவற்றை எல்லாம் துச்சமாக எண்ண வேண்டும். நீங்கள் ஒரு அமைச்சர், உங்களிடத்திலே வெங்காய விலை உயர்ந்து விட்டது என்று கேட்டபோது, பூண்டு விலை உயர்ந்து விட்டது என்று கேட்டபோது நீங்கள் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? பதில் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? அதை சரி செய்கிறேன், கட்டுக்குள் கொண்டு வருகிறேன். இதுதானே பொறுப்பு மிகுந்த அமைச்சரினுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். எங்க ஆத்துல பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறதுன்னு சொல்றது அயோக்கியத்தனம் இல்லையா? ஆணவத்தின் உச்சம் இல்லையா? அப்ப மக்கள் உங்களை பார்த்து அப்படித்தான் பேசுவார்கள். மக்கள் உங்களை அப்படித்தான் பேசுவார்கள். ஆக உங்களுக்கு இன்றைக்கு ஊர்காவுக்கு கூட 18% ஜிஎஸ்டி. உங்கள் கவனத்துக்கு சொல்கிறேன். இப்போ முதலமைச்சர் சென்னை திரும்பி கொண்டிருக்காரு. அவர் திரும்பிய பிறகு இந்த கூட்டணி சலசலப்புகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக அடுத்து பவள விழா இருக்கு. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? எங்களுக்குள்ளார எந்த சலசலப்பும் இல்லையே. நிறைவான கூட்டணி, மக்கள் நேசிக்கின்ற கூட்டணி, கொள்கை கூட்டணி, மதச்சார்பின்மையை காக்கிற கூட்டணி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காக்கிற கூட்டணி. ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பிப்ரவரி மாதம், அந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் நந்தனத்தில் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம், அதில் எல்லா தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். அப்போது எங்கள் தலைவர் பேசினார், இது நாற்காலிகளுக்கான கூட்டணி அல்ல, இந்தியாவை காப்பாற்றுகிற கூட்டணி, இந்தியாவின் இறையாண்மையை காப்பாற்றுகிற கூட்டணி, இந்தியாவினுடைய மனசாட்சியாக நாங்கள் செயல்படுவோம் என்று சொன்னார். இந்தியா முழுக்க சார்சோப்பார் என்று சொன்னார்கள். அவர்கள் கட்டுக்குள் அடங்கி தன் கைப்பிடியை எப்படியெல்லாம் இந்த 5 ஆண்டுகளை ஓட்ட முடியும் என்று ஒரு பக்கம் நிதிஷையும் ஒரு பக்கம் சந்திரபாபுவையும் பார்த்து கொண்டு திரிகிற ஆட்சி காலத்தில் இன்றைக்கு அவர்கள் மாறி இருக்கிறார்கள். ஜனநாயகம் எல்லாவற்றுக்கும் ஒரு பாடம் கற்பிக்கும். எங்கள் தலைவர் அவரை ஏற்றுக்கொண்ட தலைமையிலான கூட்டணி வலுவான கூட்டணி. வார்த்தை புசர்களுக்கெல்லாம் கூட்டணி விளக்க உரை எழுதி கொண்டு இந்த கூட்டணியில் இவர்கள் எங்களோடு வருவார்கள் என்ற அரசியல் பேசுகிறவருடைய பகல் கனவு பொய்த்து போகும். பவள விழா குறித்து முதல்வருடைய அறிக்கையை பார்க்க முடிஞ்சு. அதுல வந்து தொண்டரினுடைய குரல்களை மதிப்பளித்து அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய தலைமை தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அது சொல்ல வேண்டிய காரணம் என்ன? நிச்சயமாக ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அது வெள்ளி விழாவாக, பொன் விழாவாக, பவள விழாவாக, இப்படி 100 ஆண்டு காணக்கூடிய இயக்கங்களுக்கு அந்த இயக்கத்தினுடைய வரலாறை சொல்லுகிற போது தொண்டர்கள் தான் இந்த இயக்கத்தின் வேர்கள். தொண்டர்களின் உணர்வுக்குத்தான் மதிப்பு கொடுக்கிறோம். தொண்டர்களால் தான் இந்த பேரியக்கம், தொண்டர்களால் தான் இந்த ஆட்சி, தொண்டர்களால் தான் இந்த இயக்கம், தொண்டர்கள் தான் இந்த இனமானத்தை காக்கிறவர்கள் என்று சொல்லுவது வரலாறு. அந்த வரலாற்றை அவர் பதிவு செய்திருக்கிறார். அவ்வளவுதான். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு நன்றி.